வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனுரா அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருகிறார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்ட பொழுது அனுராவிற்கு எதிரான போராட்டக் களங்களை கையில் எடுப்பதற்கு வேலையில்லா பட்டதாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் அவர்களை தலைமை தாங்கக்கூடிய விடயத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்திருக்கிறார் என்கின்ற செய்தியும் ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒன்று. அதே வேளையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கைது செய்யப்பட்ட விடயமும் காவல்துறை அவர் கையிலே விலங்கிட்டு அவரை அழைத்து கொண்டு சென்ற விடயமும் நீதிமன்றம் 7 மணி நேரம் தாண்டி நீதிமன்றம் அவரை முன்ஜாமீனில் விடுதலை செய்த களங்களையும் ஊடகங்களும் செய்தி நிறுவனங்களும் எடுத்து வைத்திருக்கின்றன. அனுரா அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருக்கின்றார். இந்த விஜயத்தில் தமிழ் சார்ந்த விடயத்திற்கு என்ன முன்னுரிமையை அனுரா கொடுத்திருக்கிறார் என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது அந்த கேள்விக்கான விடைகளை நாம் தேட வேண்டியது இருக்கின்றது. ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் தங்கள் ஆட்சிபீடத்தில் ஏறிய பின்பு மக்கள் சார்ந்த விடயங்களுக்கு முதன்மை கொடுப்பதாக ஒரு களத்தை அவர்கள் கையில் எடுப்பார்கள். ஆனால் அவர்கள் தொடருமா என்கின்ற பொழுது அது கேள்விக்கணைகளாகவே இருக்கும். ஆனால் அனுராவுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் இருக்கிறது என்பதை பரவலாக எல்லோரும் ஒத்துக்கொள்கின்றார்கள். அதனால்தான் வடக்கு, கிழக்கு, தெற்கு போன்ற பகுதிகளெல்லாம் அனுராவிற்கு ஒரு சரிசமமான ஆதரவு நிலை இருந்ததை தேர்தல் களம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அனுரா அவர்கள் கூட அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். யாழுக்கு விஜயம் செய்த அனுரா அவர்கள் மாவை அவர்களுக்கு சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அதன் பின்பு நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியிருக்கின்றார். மக்களோடு ஒரு மக்கள் பெருவாரியாக கூடியிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கின்றார். அதன் பின்பு யாழ் வளர்ச்சி சபையின் சார்பில் நடத்தப்பட்ட யாழில் வளர்ச்சி பணிகளை மையப்படுத்தி நடத்தப்பட்ட அந்த அதிகாரிகள் மற்றவர்களும் கலந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார். அப்படி பேசுகின்ற பொழுது பல விடயங்களை குறித்து அவர் உறுதி செய்தார். ஒன்று, ஜனாதிபதி மாளிகையை மக்களுக்காக கையில் கொடுப்பது, அதாவது மக்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி அது அவர்களுடைய கையிலே கொடுத்து விட வேண்டும் என்கின்ற ஒன்றை அவர் உறுதிப்படுத்தியிருந்தார். யாழ்ப்பாணம் கீரிமலையில் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஜனாதிபதி மாளிகையை மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுப்பதற்கான ஒரு களத்தை கையில் எடுப்பதாக அறிவித்திருக்கின்றார். அதுபோல ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்பது என்ன என்றால், ஒரு 30,000 பேருக்கு வேலை கிடைப்பதற்கான களங்களை நாங்கள் கொண்டு வருவோம் என்று அறிவித்திருக்கின்றார். காரணம், தற்பொழுது உள்ள சூழலில் பல இடங்களில் காலி இடங்கள் இருக்கின்றன. அவைகளை நிரப்புவதற்கான ஒரு சூழலை எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கான ஒரு களத்தை எங்களுடைய ஆட்சி முறைமைகள் கையில் எடுக்கும் என்கின்ற செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தமிழர்கள் மத்தியிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கி இருக்கின்றது. அல்லது தமிழர்கள் மத்தியிலே அந்த கருத்து தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு களமாக இது இருக்கும் என்கின்ற நம்பிக்கை தமிழர்கள் மத்தியிலே உருவாகி இருக்கிறது. அதன் பின்பு அனுரா அவர்கள் அச்சுவேலி பகுதியில் இருக்கிற தொண்டைமானார் வீதியை புனரமைப்பு செய்து அதை கூட மக்களுக்காக கொடுப்பதற்கான ஒரு களத்தை அந்த புனரமைப்பு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு அவைகள் செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கில் அவர் செயல்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியும் அவர் குறிப்பிடுகின்றார். அதுபோல இராணுவ தடைகளை மையப்படுத்திய விடயங்களுக்கும் ஒரு முதன்மை கொடுக்கப்பட்டிருந்தது. இராணுவ தடைகள் என்கின்ற போக்கில் மக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய விடயங்கள் இல்லாமல் மக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லாத செயல்பாடுகள் நடைபெறுவதற்கு இந்த இராணுவ பாதுகாப்பு தேவை என்கின்ற அடிப்படையில் இராணுவம் நிற்கக்கூடிய இராணுவ தடைகள் வைக்கக்கூடிய விடயங்களை மையப்படுத்திய கருத்துகளும் அவரால் பதிவிடப்பட்டிருக்கின்றது. அதில் மிக பிரதானமாக ஒரு விடயத்தை அனுரா அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார். அது காணிகளை மையப்படுத்திய ஒரு விடயம். பெரும்பாலான காணிகள் தமிழர்களிடமிருந்து பறிக்கப்பட்டன. அப்படி தமிழர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட காணிகள் எதற்காக பறிக்கப்பட்டது என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது இராணுவ முகாம்கள் அமைப்பதற்கும் இராணுவம் சார்ந்த பணிகளுக்கும் அவைகள் தமிழர்களிலிருந்து பறிக்கப்பட்டது என்கின்ற செய்தியை பல காலங்களாக நாம் அறிந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் தற்பொழுது அனுரா அவர்கள் அந்த விடயங்களில் முரண்பட்டு நிற்கின்றார். அதாவது காணிகள் பறிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை,
பறிக்கப்பட்ட காணிகள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை நான் எடுத்திருக்கிறேன். அதற்கான களங்கள் முடுக்கிவிடப்படுகிறது. கூடிய விரைவில் அது சார்ந்த கருத்துகளும் அது சார்ந்த விடயங்களும் செயல் வடிவம் காண்பதற்கான ஒரு நடைமுறைகள் எடுக்கப்படும். ஒருவேளை இராணுவம் மக்கள் காணிகளை எடுத்திருந்தால் அதற்கு இணையாக வேறு காணிகள் அவர்களுக்கு கொடுப்பதற்கான முடிவுகளை நாங்கள் பரிசீலித்து அறிவிப்போம் என்று அறிவித்திருக்கின்றார். இது மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கிறது என்பதும் அனுரா அவர்களுடைய ஆட்சி முறைமை மேலும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கு உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது. அந்த கூட்டத்தில் மக்கள் வளர்ச்சி பணிகளை மையப்படுத்திய பல விடயங்கள் பேசப்பட்டாலும் ஆனால் மக்களுக்கான அடுத்த நிலைப்பாடுகள் என்ன, மக்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி முன்னேறுவது போன்ற விடயங்களை குறித்து ஒரு தெளிவான பதில்கள் இல்லை என்கின்ற செய்திகளும் ஒரு சேர சொல்லப்படுகின்றன. ஆனால் அனுரா அவர்களுடைய நடைமுறைகள், அனுரா அவர்கள் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய செயல்பாடுகள், அனுராவுடைய அந்த மக்களோடு மக்களாக நெருங்கி பழகக்கூடிய விடயங்கள், இவைகள் அனுராவிற்கு ஒரு உயர் நிலையை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை அனுரா நடத்திய அந்த பொதுக்கூட்டத்தில் கூடிய மக்கள் கூட்டத்தை வைத்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என்கின்றார்கள் அங்கிருந்து கருத்துக்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள். இந்த சூழலில் யாழ் நடந்த அந்த கூட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அந்த அதிரடி களங்களும் அங்கு இருந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள். வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கைது, விடுதலை, இவைகளை குறித்த செய்திகள் எல்லாம் நீங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீர்கள். எனவே மீண்டும் மீண்டும் அதை குறித்து பேசிக்கொண்டிருந்தால் அது தேவையற்ற உண்டு. இந்த யாழ் கூட்டத்தில் வைத்தியர் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தான் வைத்தியரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்தார்கள் என்கின்ற ஒரு செய்தி நேற்று முன்தினமிருந்து பரவலாக பேசப்பட்டன. நீதிமன்றம் வைத்தியரை முன்ஜாமீனில் விடுதலை செய்து விட்டது என்கின்ற செய்தி வந்தவுடன் அனைவருமே இந்த கருத்துக்களை எல்லாம் புறந்தள்ளி விட்டார்கள். கண்டிப்பாக யாழில் நடைபெற இருக்கக்கூடிய கூட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கருத்துக்களை பதிவிடுவார் என்கின்ற நம்பிக்கை எல்லோர் மனதிலும் இருந்தது என்பதை நம்மால் யூகிக்க முடிகின்றது. பலர் குறிப்பிட்ட கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா பெருவாரியான ஒரு தேடலோடு சென்று நின்று கேள்விகளை கேட்டு மக்கள் பிரச்சனைகளை குறித்து பேசுவதற்கான ஒரு களத்தை எடுப்பார் என்கின்ற செய்திகள் பரவலாகவே பேசப்பட்டது. அதுபோலத்தான் யாழ் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த வைத்தியர் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது யாழ் மருத்துவமனையில் நடைபெறுகின்ற விடயங்களை மையப்படுத்திய பல செய்திகளை அவர் எடுத்து வைத்தார். இந்த யாழ் மருத்துவமனையில் ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறதோ என்கின்ற ஐயப்பாட்டை எழுப்பக்கூடிய களத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்துகள் எடுத்து வைத்தது என்பதையும் புரிய முடிந்தது. அதுபோல எந்தவிதமான தயக்கமும் இன்றி தான் நினைத்த கருத்தை பதிவிட வேண்டும் என்கின்ற வேகத்தில் வைத்தியர் தொடர்ச்சியாக அந்த மருத்துவமனை சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டதும், வேலையில்லாமல் திண்டாடக்கூடியவர்களுடைய விடயங்களை குறித்து பதிவிட்டதும், வேலை கொடுத்துவிட்டு வேலையில் இருந்து நீக்கப்பட்டவர்களுடைய விடயங்களை குறித்து பேசியதும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது. வைத்தியர் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் அனுரா அவர்கள் அதை இடைமறித்து வைத்தியரிடம் அவர் வேறு பல விடயங்களை குறிப்பிட்டார் என்கின்ற செய்திகளையும் பார்க்க முடிகின்றது. நாங்கள் ஒரு மொழி சார்ந்தவர்களை இங்கு நாங்கள் நியமிப்பதற்கெல்லாம் முயற்சி செய்யவில்லை. இந்த மக்களுக்கு யார் சேவை செய்வார்களோ அவர்களைத்தான் நாங்கள் இங்கு அவர்களை நாம் இணைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் நாங்கள் அவர்களை இணைத்து கொண்டு இருக்கிறோம் என்கின்ற கருத்துக்களை அனுரா அவர்கள் பதிவிட்டார்கள். இன்றைய சூழலில் ஊடகங்கள் மத்தியிலே அதிரடியாக பேசினார் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற கருத்துகள் வலுவடைந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது. வடக்கு கிழக்கு பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மாற்று அரசியல் ஒருபுறம் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மக்களுக்கான மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணங்களும் வரையறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதைத்தான் அனுரா அவர்களிடம் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது சார்ந்த கருத்துக்களைத்தான் அர்ஜுனா அவர்கள் பதிவிட வேண்டும் என்கின்ற எண்ணங்களும் மக்கள் மத்தியிலே எழும்பி இருக்கின்றன. இப்பொழுது வடக்கு கிழக்கு பகுதி
ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. நன்றியுடன் இன்பா.